தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கட்சி வளர்ச்சிக்காக திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுகின்றார். கட்சி வளர்ச்சிக்காக திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சியை பிடித்தது. ஆனால் திமுக கூட்டணியில் உள்ள பல கட்சிகள் திமுக கூட்டணியில் தாங்கள் இருப்பதால் தங்களுடைய கட்சி வளரவில்லை, தேய்கிறது என்ற ஒரு எண்ணத்தை கொண்டுள்ளன. அதில் குறிப்பாக தமிழக காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் இருப்பதால் கட்சி வளரவில்லை, தேய்கிறது என்று கருதுகிறது. ஏறத்தாழ 1980ஆம் ஆண்டு 117 தொகுதிகள் சரிபாதியாக திமுக கூட்டணியில் போட்டியிட்ட கட்சிதான் காங்கிரஸ் கட்சி. பின்பு அதிமுகவோடு கூட்டணி அமைத்து 64 தொகுதிகள் போட்டியிடும். ஆனால் தற்பொழுது 25 தொகுதிகள் போட்டியிடுகிறது. வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 15 தொகுதிகள் தான் தரப்படும் என்று கூறப்படுகிறது. இது காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. ஆகவே தமிழக காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் காங்கிரஸ் கட்சி வளர வேண்டும் என்று சொன்னால் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேற வேண்டும் என்று தேசிய தலைமைக்கு தகவல் கொடுத்து வருகின்றனர். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருந்தால் காங்கிரஸ் அழிந்துவிடும், அழிவு பாதையை நோக்கி சென்றுவிடும். தற்பொழுது கிராமங்களில் காங்கிரஸ் கட்சியே கிடையாது என்று அவர்கள் கூறியுள்ளனர். இதனால் கேரளாவில் உள்ள சில முக்கியமான தலைவர்கள் மூலமாக இந்த செய்தியை ராகுல் காந்திக்கு கொண்டு போய் சேர்த்துள்ளனர். தமிழக வெற்றி கழகத்துடன் காங்கிரஸ் கூட்டணி வைத்தால் காங்கிரஸ் வளரும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதனால் ராகுல் காந்தி தவேகாவுடன் கூட்டணி வைக்கலாமா என்று ஆலோசித்து வருகிறார். அதே சூழ்நிலையில் ராகுல் காந்தியை சந்திப்பதற்கு விஜய் நேரம் கேட்டுள்ளார். தற்பொழுது சோனியா காந்தி, ராகுல் காந்தி இருவரும் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைப்பது சம்பந்தமாக தீவிர ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். ஆனால் தமிழக காங்கிரஸ் கட்சியோ கட்சி வளர வேண்டும் என்று சொன்னால் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியே வர வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளது. இதை திமுக எதிர்பார்த்தது போல்தான் தெரிகிறது.